பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணு கொண்டுதான் இணைஞ்சு இருக்கு. உறவு எல்லாம் மஞ்சு இருக்கு. அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு. உலகம் அதில் நிலச்சி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் க்ளீன் பண்ண போகிறேன். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பொங்கல் க்ளீனிங்காக முதல்ல வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஈஸியான வேலை, சின்ன வேலையும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். அதனால் ஈஸியான வேலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய பெரிய வேலைலாம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலையோ போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. அதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிட முடியாது. நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணாலும் இந்த பொங்கல் டைமில் கண்டிப்பாக வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுவோம். அதுவும் மேலோட்ட தான் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆனால் வந்து இப்போ எல்லாத்தையுமே மாற்றிட்டு எல்லாமே பழசெல்லாம் எடுத்து கொஞ்சம் கம்மியானது எல்லாமே மாற்றிட்டு புதுசாக நம்ம எல்லாத்தையும் கொட்டிட்டு அதை ஃபுல்லாக டப்பாலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சி அடுக்கும் போது அது பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கெலாம் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியாது. நம்மளோட மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து அதை பிடிச்சி அந்த வேலையை செய்யணும். நம்ம அடிக்கடி வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எப்போயுமே அடிக்கடி பண்ணிவிடுவேன். மந்த்லி ஒன்ஸ்லாம் சொல்ல முடியாது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சின்ன சின்ன வேலை, எந்தெந்த வேலை க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். நான் ஒரு ஒர்க்கிங் உமன் தான். வீட்டில் இருந்தாலும் இந்த வேலைலாம் வந்து செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனால் வேலைக்கு போனாலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த வேலைலாம் முடிச்சிருவேன். இன்னும் கீழ் கப்போர்ட்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல. இப்போதைக்கு மேலே மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்தது தான் இது. காலையிலேயே எப்போயுமே வந்து சண்டேனாலே கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எனக்கு. நான் காலையில் நல்லா தூங்கி எழுந்துப்பேன். எவ்வளோ நேரம் தூங்க முடியுமோ அவ்வளோ நேரம் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு ஏதோ ஒன்று எது இருக்கோ அதை குடித்தா தான் நம்மளுக்கு அடுத்த வேலை செய்யறதுக்கே மைண்ட் செட் வரும். அதனால் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையை பார்த்துட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி போல் தான் இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே எனக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் இழுத்துடுச்சு. நான் எதுவும் சாதாரணமாக சரி கடகன்னு செஞ்சு முடிச்சிடலான்னு நினச்சேன். நம்ம மேலோட்டம் செய்கிற மாதிரி தான் அது ஈஸியாக முடிஞ்சிட்ருக்கோம். டப்பாலாம் மாற்றி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் ரீஃபில் பண்ணுறதுக்காக அது கொஞ்சம் லேட்டாக டைம் எடுத்துச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வேலை. இருந்தாலும் ஒண்டியை ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது இவ்வளோ ஒட்டடை இருக்குது. இன்னும் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம எப்போயாவது ஒரு டைம் செய்யும் போது கண்டிப்பாக நிறைய ஒட்டடை இருக்கும். அதனால் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா இது வேலையும் வந்து ஈஸியாக முடிக்கும், ரொம்ப டைமும் எடுக்காது. நான் க்ளீன் பண்ணுற ஆள் இருந்தும் எனக்கு இவ்வளோ தூசி இருக்குது. அந்த மாதிரி இந்த அனல் வந்து வெளியே போகும் வசதி கிடையாது. அதனால் உள்ளவே கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கிறனால மேலே ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கபோர்டு அடிச்சிருந்தோம். அந்த கபோர்டெல்லாம் வந்து மழை தண்ணி பட்டு ஃபுல்லாக செல்லு அரிச்சு எல்லா கபோர்டும் போயிடுச்சு. எல்லாமே கழட்டிட்டு சும்மா தேவையான 2 செல்ஃபு மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ எல்லா டப்பாவையும் வாஷ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகிருக்கும். நான் இதெல்லாம் ரொம்ப டீப்பாக வீடியோவில் எடுக்கலை. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ, அப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப போர் அடிச்சிற மாதிரி ஆகிடும். அதனால் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீ பாருங்கள், இந்த கிச்சன் மேடை கழுவும் போது எதுவுமே நான் யூஸ் பண்ணல. வெறும் விம் ஜெல் மட்டும் தான் தண்ணியில் போட்டு கொஞ்சம் சோப்பு தண்ணியை போட்டு நல்லா கலந்து ஸ்டைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி இந்த ஸ்டிக்கர் ஓட்டினது வேறு கொஞ்சம் சரியாக ஒட்டாமல் வந்துடுச்சு. பபுள்ஸ் மாதிரி வந்ததுனால ஸ்டிக்கர் சரியாக ஒட்டலை. ஆனால் எல்லா ஸ்டிக்கருமே பிரித்து போட்டு அடுத்து வந்து டைம் இருக்கும்போது வேறு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டேன். பொங்கல் வந்தாலே எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பண்ணை மேலே இருக்க அந்த சாமான் எல்லாமே இறக்கிட்டு எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காய வச்சு திருப்பியும் அது எல்லாத்தையும் மேலே தூக்கி வைப்பாங்க. அதுக்கெலாம் நமக்கு டைம் கிடையாது. இருக்கிற வேலையை மட்டும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சு எடுக்கிற வேலையை மட்டும் நான் செஞ்சு முடிக்கலான் இருக்கேன். இன்னும் ரூமு வந்து க்ளீன் பண்ணணும், செல்ஃப் க்ளீன் பண்ணணும், பாத்ரூம் க்ளீன் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. இந்த 1 வீக்குள்ளே நான் அந்த வேலையை எல்லாமே நான் முடிக்கணும். ஈவினிங் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர டைம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறவன். நான் செய்கிற வேலை எல்லாமே நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். வீட்டில் இருந்தால் இன்னும் நிறைய வேலை செய்வேன். நான் எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் வந்து
அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை செய்ய முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னுடைய ஹேபிட்டே தான். நான் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு கை சும்மா இருக்காது. எதான் நம்ம உடம்பு முடியாதப்போ நான் கம்முன்னு விட்டுருவேன். உடம்பு முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்லி வந்து காலையிலேயே வேலைக்கு போகும்போதே கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த கேஸ் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக கழுவிட்டு தான் நான் போவேன். டெய்லியுமே அப்படி தான் செய்வேன். எப்போயாவது டைம் இல்லைன்னா மட்டும்தான் அது மேலிட்டமாக தொடச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு நான் போயிடுவேன். கிராசரி ஐட்டம்லாம் வாங்கின்னு வந்தாச்சு. இன்னும் வந்து அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணணும். அதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா பாக்ஸுமே எல்லாமே கொட்டிட்டு அப்படியே எடுத்து என்னென்ன தேவையோ அந்த இடத்துல வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். தேவையில்லாத பொருள் டப்பா அந்தளவுக்கு பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். தேவையில்லாதெல்லாம் தேவையானது மட்டும் வச்சுட்டு ரொம்பவும் அதிகமாக சாமான் வச்சுக்காமல் நார்மலாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து மசாலா ஐட்டம் கொட்டலாம். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வெறுமிளகாத்தூள் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து கொட்டி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் பிரித்து ஒரு டப்பாவில் வைக்கிறதுனால அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒன்று எடுக்கும்போது ஒன்று மேலே கொட்டிக்குது. அதனால் வந்து சாதாரணமாக முடித்து இப்படி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வேலையுமே ஒவ்வொரு ஆள் முடிஞ்சிச்சு. என் கிச்சனை பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஓகே, பாய்.